மக்களே, இன்றைக்கி என்ன பதிவுனா, தொழிலாளர்களை முதலாளிங்க ஏமாத்துறானுங்க, அரசியல்வாதிங்க பொதுமக்களை ஏமாத்துறாங்க. இதில் என்ன ரெண்டு பேருக்கும் ஒத்துமைன்னா, வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்மளை நம்ப வச்சு இவ்வளோ சம்பளம் தரோம் அவ்வளோ தரோம் இது பண்ணுறேன் நம்ப வச்சு நம்மளால் முன்னேறிட்டு நம்மளையே அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க. நம்ம அவங்கள்ட்ட உரிமையாக எதுவும் கேட்க முடியல. இஷ்டம் இருந்தால் வேலை பாரு இல்லைன்னா போங்க அப்படின்ட்டுறாங்க. அதே மாதிரியே அரசியல்வாதிகள் பொதுமக்களை ஓட்டு வாங்குற வரைக்கும் வணக்கம் வாங்கம்மா போங்கம்மா ஓட்டு போடுங்கம்மான்னு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதியாகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி நம்ம போயிட்டு கேட்டோம்னா நம்மளை ஏழெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. நம்மளாலேயே முன்னேறிட்டு நம்மளாலேயே வாழ்ந்துட்டு நம்மளை வச்சே பதவி அடைஞ்சிட்டு நம்மளுக்கு எப்படியாப்பட்ட மரியாதை கொடுக்குறாங்க பாருங்கள். அவங்க வீட்டு வாசலில் நிற்க ஓட முடியாது, நம்மளால செக்யூரிட்டி வச்சு திறந்துவாங்க, இல்லை பாடி கட்டு வச்சு போமா இன்றைக்கி போமா நாளைக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அப்படியே காலத்தை விட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், என்ன தான் ஏமாந்தாலும் மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். அது எந்த அரசியல்வாதியாக இருக்கும், எந்த கட்சியாக இருக்கட்டும். நம்ம ஒரு தடவை ஒருத்தர் தப்பு பண்ணுறான்னா அவனை மறுபடியும் வர வைக்கக்கூடாது. அவன் சாவர வரைக்கும் இருந்துக்கூடாது, அந்த மாதிரி அடி அடிக்கணும் நம்ம. அதே மாதிரி ஒரு முதலாளி இந்த மாதிரி பண்ணுறான்னா அந்த முதலாளி ஏந்திரிக்க முடியக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கணும் நம்ம. அடினா அடிக்கிறது கிடையாது, அந்த மாதிரி நம்ம போராட்டமோ செயல்பாடுகளோ இருக்கணும்னு சொல்ல வரேன். ஆனால் நம்மளுக்கு தான் அதெல்லாம் இல்லையே. நம்மளுக்கு அன்னாடம் பொழப்பு நடக்கணும். என்ன பண்ணுறது, வேலைக்கு போனால் தான் 5,000 சம்பளம் 20,000 சம்பளம். அது மாதிரி நம்ம வேலைக்கு போயிடுறோம், சரின்ட்டு போயிடுறோம். தள்ளி போட்டு நம்ம குடும்பம் வேணும் பொழைக்கணும்னு போயிடுறோம். அதே மாதிரி அரசியல்வாதிகளும் நம்மளுக்கு ஏன் போகணும்னு ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போயிடுறாங்க. பொதுமக்கள் அரசியல்வாதி பார்த்த பயமாக இருக்குது. அந்த பயத்தை தான் அவனை எல்லாமே அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. கேட்டால் எந்த அமைச்சர் நல்லவர், இந்த கட்சிக்காரங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா கட்சியும் அப்படி தான் இருக்குது. அதேமாரி முதலாளி இந்த முதலாளி நல்லவர், அந்த முதலாளி நல்லவர், அந்த கம்பெனி முதலாளி நல்லவர், இந்த கம்பெனி முதலாளின்னு சொல்கிறோம். எல்லா கம்பெனி முதலாளியும் அப்படி தான் இருக்கிறானுங்க. எல்லாம் கீழே இருந்தால் மேலே போகிறானுங்க. ஆனால் கீழே இருக்க சுச்சுவேஷனை மறுபடியும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்மளை அந்த இது பார்க்க மாட்டாங்க. நம்மளை மாரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம், அவங்கள மாரி தான் நம்மளும் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் லாபம், அவங்களுக்கு நஷ்டமாகும். அதுதான் அப்படி நல்ல முதலாளினா 5 வருஷம் ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டாருன்னா ஒன்றும் வேணாம், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு ஃப்ரீயாக கொடுக்க சொல்லுங்கள். அதுதான் நான் கேட்குறது. அவன் தான் நல்லா தொழிலதிபர். அதேமாரி நல்ல அமைச்சர், நல்ல எம்எல்ஏ, நல்ல கட்சின்னா 5 வருஷம் ஆகுறாங்க. அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பொதுமக்களுக்கு வீடு இல்லைன்னா வீடு, வேலை இல்லைன்னா வேலை, என்ன பொருளாதாரம் இல்லை அந்த பொருளாதாரம்